ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 7 என்னென்னா பேசிக் சீம் ஸ்டிச் தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூவாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வசதியாக இருக்கும். இன்றைக்கி தான் நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். எனக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்போம். அதில் உங்களோட அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். சீம் ஸ்டிச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச்சஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். 2 பார்ட்டாக சீம் ஸ்டிச்சை நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஈஸியான ஒரு 7 ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 திரும்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாத்தில் இது நல்ல பக்கம், உள்பக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதாவது உள்பக்கம் இருக்கிறது கொஞ்சம் பிளர்ராகவே இருந்த மாதிரி இருக்குது. வெளிப்பக்கம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. எல்லா கிளாத்லேயுமே உள்பக்கம் உண்டு, வெளிப்பக்கம் உண்டு. ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சீம் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம், ப்ளைன் சீம். இதுக்காக நம்ம எப்படி துணியை அரேஞ்ச் பண்ணுறோன்னா 2 கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுட்டோம். செகண்ட் கிளாத்தை உள்பக்கம், அதாவது கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். 1/4 இன்ச்சில் அல்லது 1/2 இன்ச்சில் அல்லது 1 இன்ச்சில் நமக்கு எந்த அளவு தேவையோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல பக்கம் இந்த மாதிரி தெரியணும். நல்ல பக்கத்தில் எந்த ஸ்டிச்சும் இருக்கக்கூடாது. கெட்ட பக்கத்தில் தான் ஸ்டிச்சஸ், விளிம்பு எல்லாமே கெட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். 2 கிளாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அலைன் பண்ணிட்டோம். இப்போது 1/2 இன்ச், நான் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். அதனால மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். எந்த அளவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 1/2ஓ 1ஓ 1/2ஓ 1/4 இன்ச்சோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். சீம் ஸ்டிச்னாலே ஜாயின் பண்ணுறது தான். ஒரு 2 கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணுறது தான் சீம் ஸ்டிச்சு. டெய்லரிங்னாலே பேசிக்காகவே கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ணுறது தான் டெய்லரிங். இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலரில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோக்கஸாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நார்மல் மிஷினில் எப்படி பேக் ஸ்டிச் போடணுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு உங்களுக்கு ஒரு கம்பி இருக்கும். அதை அப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட் இப்படி மேலே வரும். இப்போது நீடில் மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே துணியை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிருங்க. கொஞ்சம் வெளியே இழுத்து வச்சிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிடும். திரும்ப ஒருக்கா 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் பின்னால் இருக்கிறத நீங்கள் தூக்குனீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் மேலே வரும். திரும்ப கிளாத்தை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு திரும்ப ரன்னிங் ஸ்டிச் போட்டுருங்க. நேராக ஸ்டிச் போட்டுருங்க. முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். திரும்ப ப்ரெஷர் ஃபுட்டை பின்னால் இருக்க கம்பியை நீங்கள் தூக்குனீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் மேலே வரும். நீடில் மேலே வரைக்கும் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு துணியை முன்ன மாதிரி நீங்கள் இழுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த 1/4 இன்ச்சும். திரும்பியும் அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிக்கோங்க. தூக்கி 1/4 இன்ச் அளவுக்கு துணியை முன்னால் இழுத்து வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி தான் நார்மல் மிஷினில் ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் பேசிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உங்களால் செய்ய முடியும். இப்போது நம்ம பார்த்தோன்னா வெளிப்பக்கம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிச்சோட நேம் ப்ளைன் ஸ்டிச்சு. வெளிப்பக்கம் இந்த மாதிரி நல்ல பக்கம் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடச்சிட்டு. இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணும்போது இதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டி, குர்த்தி எல்லாத்துக்குமே சைடு ஜாயிண்ட்டுக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் இதில் இன்னும் 2 டைப் இருக்குது.
plain seam with single top seam. அதுக்காக நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி, செகண்ட் வைக்கிற கிளாத்தில் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் இப்போது சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் நான் விட்டுக்கிறேன். சீம் அலவன்ஸ்னால் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்கும், அதுதான் சீம் அலவன்ஸ். அதாவது நம்ம இப்போது இந்த கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம்ல, 1/2 இன்ச், இதுதான் சீம் அலவன்ஸ். ஸ்டிச் பண்ண அந்த லைனு சீம், இந்த லைன் தான் சீம் ஸ்டிச்சு. இங்கே கொஞ்சம் இடம் விட்டுருக்குது சீம் அலவன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டோம். இந்த ஸ்டிச்சுக்கு அதாவது plain seam with single top seam, இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம 1 இன்ச் விட்டு தைக்கிறோம். இதில் சீம் அலவன்ஸ் 1 இன்ச். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கெட்ட பக்கம், நல்ல பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ கெட்ட பக்கத்தை நம்ம எடுத்து ஒரே சைடு 2 கிளாத் இருக்கும், 2 கிளாத்தையும் ஒரே சைடு இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே போட்ட ஸ்டிச்லேருந்து 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, குர்த்தி, ப்ளவுஸ், நைட்டி எல்லாத்துக்குமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம சேம் கலர் நூல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் போட்டதே தெரியாது, அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது plain seam with டபுள் டாப் சீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இதுக்கு 2 கிளாத் எடுத்தாச்சு. ராங் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ராங் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் நைட்டியிலேருந்து தான் நான் கட் பண்ண பீஸ். அதாவது சிலவங்க ஹைட்டாக இருக்குது கொஞ்சம் கட் பண்ணி தாங்கன்னு கேட்பாங்க, அதுக்காக கட் பண்ணது தான். இன்னும் இதில் என்ன ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னா plain seam போட்டிருக்காங்க. நைட்டியை சைட் ஜாயிண்ட் பண்ணும்போது போட்ட plain seam தான் இது. கூடவே ஓவர்லாக் ஸ்டிச்சும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிளாத்தை அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீஸை நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டோம், செகண்ட் பீஸை கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல பக்கமும் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போவும் கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிவிட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக நம்ம விட்டுட்டு சீம் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். சாதாரண plain சீம் ஸ்டிச் தான் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கும், உள் பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்டிச்சோட நேம் plain seam with டபுள் டாப் சீம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு 2யும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். சிங்கிள் டாப்புக்கு 2யும் ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம். டபுள் டாப்புக்கு 2யும் பிரிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சை விட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். இந்த ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேண்ட்டுக்கு, அதாவது நம்ம சுடிதார் டாப்புக்கு பேண்ட் தைப்போம்லாம் மெட்டீரியல் எடுத்து, அந்த பேண்ட்டுக்கெலாம் பட்டி ஜாயின் பண்ணும்போதெல்லாம் இந்த ஸ்டிச் போடுவோம். இதோட அட்வான்ஸ் ஒரு ஸ்டிச் இருக்குது. இதே ஸ்டிச் தான், plain seam with டபுள் டாப் சீம் தான். அந்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி பிசுறு தெரியாது. இதில் கொஞ்சம் பிசுறு தெரியும் உள்பக்கம், அது பிசுறு தெரியாமல் இருக்கும். பிசுறு நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, உள் பக்கமாக நூல் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிறது தான் பிசுறு நம்ம சொல்கிறோம். ஒரு கிளாத் எடுத்து ராங் சைடு 2யுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கம், ஃபஸ்ட்டு கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி, செகண்ட் கிளாத்தில் கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்ததுனால நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா உள்ள நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், 2 சைடுமே நல்ல பக்கமாக இருக்கணும் ஓப்பன் பண்ணும்போது. இப்போ 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சுட்டு நான் சாதாரண plain சீம் ஸ்டிச் தான் போடுறேன். போட்டாச்சு. இப்போ பிசுறு தெரியாமல் ஏற்கனவே செய்த அதே டபுள் டாப் ஸ்டிச்சை பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 1 இன்ச் நம்ம சீம் வச்சதுனால 1/2 இன்ச் ஒரு மடித்து இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். 1/2 இன்ச்சாக மடித்து 2 சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி தைச்சோன்னா பிசுறு எதுவும் இருக்காது, நூல் வெளியே பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது.
உள் பக்கமும் வெளிப்பக்கம் எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி உள் பக்கமும் ஃபினிஷிங் இருக்கும். 2 சைடும் இந்த ஸ்டிச்சு போட்டு நம்ம தச்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்டிச்சையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், வெளிப்பக்கம் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்பக்கம் பார்க்கும்போது இதில் எந்த பிசுறுமே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச ஸ்டிச்சில் பிசுறு இருக்கும். ரெண்டுமே டபுள் டாப் சீம் தான். ஒன்று பிசுறு இல்லாமல் நம்ம 2வது தைச்சோம். ஃபஸ்ட்டு தைச்சது பிசுறு இருக்கும் மாதிரி தைச்சோம். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம்னா ஹெம் ஃபினிஷ்டு சீம். இந்த ஸ்டிச் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணணும். ஹேண்ட் கர்ச்சீஃப் நம்ம மிஷினில் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 1 இன்ச் மார்க் பண்ணி ஹாஃபாக 2 நேரம், அரை இன்ச்சாக 2 நேரம் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து முடிக்கும்போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிக்கிறேன். இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, சாதாரணமாக கர்ச்சீஃப் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட சுடிதார் டாப்பு அடியில் லாஸ்ட்டு தைக்கும்போது இதுதான் பண்ணுவோம். நைட்டிலையும் அடியில் இதுதான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இது நைட்டி கிளாத் தான். அடியில் நைட்டி முடிக்கும்போதும் இதுதான் பண்ணுவாங்க. கை ஸ்லீவ் முடிக்கும்போதும் அடியில் இந்த ஸ்டிச் போட்டு தான் முடிப்பாங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரெஞ்சு சீம் தான் பார்க்க போகிறோம். எப்போவும் மாதிரி 2 கிளாத் எடுத்துகிட்டு 2 கிளாத்லேயும் ராங் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவும் நல்ல பக்கத்தை ஃபஸ்ட்டு கிளாத்தில் மேலே வைப்போம், செகண்ட் கிளாத்தில் கெட்ட பக்கத்தை வைப்போம். இதில் அப்படி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளாத்தில் கெட்ட பக்கத்தை வைக்கணும், செகண்ட் கிளாத்தில் நல்ல பக்கம் வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே கெட்ட பக்கமாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு சாதாரண ப்ளைன் சீம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளைன் சீம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கெட்ட பக்கம் அழகாக இருக்குது. இப்போது நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், திரும்பவும் திருப்பி போட்டோன்னா இப்படி நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி கிடைக்கும். எப்போவும் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்பக்கம் நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிளாத்தோட உள்பக்கமும் நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவும் இருக்காது. எப்போவுமே ப்ளெயின் ஸ்டிச்சில் உள்ள பிசுறு இருக்கும். ஃப்ரெஞ்சு ஸ்டிச்சில் வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும், உள்பக்கமும் நீட்டாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ளாட் ஃபீல் சீம் ஸ்டிச் நம்ம பார்க்கலாம். அதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். எப்போவும் மாதிரி 2 கிளாத் எடுத்து கெட்ட பக்கத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவும் மாதிரி நல்ல பக்கத்தை மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் ஃபஸ்ட் கிளாத்தில், செகண்ட் கிளாத்தில் கெட்ட பக்கத்தை மேலே வச்சுட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கிளாத்தில் ஸ்லோப் கிடக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எப்போவும் மாதிரி 1 இன்ச் சீமுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணதில் ப்ளைன் சீம் ஸ்டிச் நான் போட்டு எடுத்தாச்சு. 2 சீம் அலவன்ஸில் ஒரு சீம் அலவன்ஸை மட்டும் 1/2 இன்ச் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்றை மட்டும் 1/2 இன்ச் கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணாமல் இருக்கிறத ஒரு 1/2 இன்ச் இப்படி மடித்து இந்த சைடு, அதாவது அந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி மடித்து வச்சு இப்படி தைக்க போகிறோம். பிசுறு வெளியே தெரியக்கூடாது, அதான் நம்மளோட கான்செப்டே. நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கிளாத்தோட வெளிப்பக்கத்தை பாருங்கள், நீட்டாக இருக்குது. உள்பக்கத்தை பாருங்கள், உள்பக்கமும் எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட டைப் 2 நம்ம பார்க்கலாம். ஃப்ளாட் ஃபீல் சீமோட டைப் 2 நம்ம பார்க்கலாம். சேம் தான், எப்போவும் மாதிரி 2 கிளாத்தை எடுத்தாச்சு. ராங் சைடு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி, செகண்ட் கிளாத்தோட கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சாச்சு. கொஞ்சம் கிராஸில் இருந்ததுனால கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கணும். கீழே இருக்க கிளாத்து ஒரு
1/4 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி, மேலே இருக்கிற கிளாத்து 1/4 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி. திரும்ப நம்ம ஒரு 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம் மேலே இருக்க கிளாத்தில். கீழே இருக்க கிளாத்தில் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம், மேலே இருக்க கிளாத்தில் 1/4 இன்ச் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்டு எப்பவும் போல் ப்ளைன் சீம் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெளிப்பக்கம் நீட்டாக இருக்குது. உள்பக்கம் நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச் தான். அதில் 2வது ஒரு 1/4 இன்ச் வெட்டி எடுத்தோம். இது ஃபஸ்ட்டே நம்ம அதுக்கேற்றால அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சோட நேம் ஃப்ளாட் ஃபெல் ஸ்டீம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ஸோட ஷர்ட்லலாம் உள்ள இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளைன் சீம் நம்ம யூஸ் பண்ணது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணோம். செகண்டு ப்ளைன் சீம் வித் சிங்கிள் டாப் சீம். தேர்டு ப்ளைன் சீம் வித் டபுள் டாப் சீம் ஸ்டிச்சு. அதில் டைப் 1 டைப் 2 இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம். அடுத்தது ஃப்ரெஞ்சு சீம் இந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச்சு டைப் 1 இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதோட டைப் 2 இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா ஸ்டிச்சோட நேமு, அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டிச்சையுமே உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத்தில், லைனிங் கிளாத் அந்த மாதிரி எந்த கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோவை ஜூம் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சு ஜூம் பண்ணி எடுங்க. எடுத்த ஃபோட்டோவை உங்களுக்கு அசைன்மெண்ட் குரூப்பில் கொடுக்குற டைமில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிஎஃப்பில் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.